ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு மறுபடியும் உங்களை சந்திப்பதை குறித்து மிக்க மகிழ்ச்சி. சவுலுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம படிக்க ஆரம்பிச்சோம். அதாவது ராஜாவாகிய சவுலுடைய வாழ்க்கையை குறித்து படிக்க ஆரம்பித்தோம். படிக்க ஆரம்பிக்கும் போது முதலாவது என்ன படித்தோம்னா, கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் இந்த சவுல் சொல்லி படித்தோம். இரண்டாவது, கடந்த முறை படிக்கும் போது என்ன படிச்சோம்னா, தேவனுடைய கிருபையை பெற்ற சவுல், தேவன் கிருபையாக சவுலை தெரிந்து கொள்கிறார், அதை படித்தோம். அடுத்து அதே நேரத்துல தேவனை அறியாத ஒரு சவுலாக அவர் காணப்பட்டார். ஒருவேளை அந்த சவுலுடைய வேலைக்காரனுக்கு கர்த்தருடைய காரியங்களை தெரிந்த அளவுக்கு சவுலுக்கு தெரியவில்லை. அதே மாதிரி கர்த்தருடைய திட்டத்தையும் கர்த்தருடைய நோக்கத்தையும் விசுவாசிக்க தவறின சவுல் சொல்லி படிச்சோம். இன்றைக்கு படிக்கும் போது ஏற்கனவே நீங்க கேட்ட ஒரு சில கேள்விகளுக்கான பதிலை பார்த்து விட்டு உள்ளே செல்லலாம்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். அதாவது கடந்த முறை தம்பி சத்யராஜ் கேட்கும் போது என்ன கேட்டாங்கன்னா, அதாவது யூதா கோத்திரத்திலிருந்து கர்த்தர் ராஜாவை தெரிந்து கொள்வார் சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் சவுல் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர் கிடையாது இல்லையா, எதற்காக தெரிந்து கொண்டார்னு சொல்லி கேட்டாங்க. ஆதியாகமம் 49வது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 49:10. சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனங்களை படிக்கும் போது யாக்கோபு தெளிவாக சொல்லுகிறார், தன்னுடைய 12 பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்வார் என்பதை குறித்து தெளிவாக பேசுகிறார். பேசும்போது யூதா வம்சத்துல அந்த ஜூடா ட்ரைப்ல யார் வருவானா, ராஜா வருவார்னு சொல்லி சொல்றார். ஆனா சவுல் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவர். அப்படி இருக்கும்போது ஏன் அவர் கர்த்தர் தெரிந்து கொண்டார் சொல்லி சொல்லும் போது, அவர் கிருபையாக தெரிந்து கொண்டார், கிருபையாக அழைத்தார். ஒருவேளை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின யூதா கோத்திரத்திலும் தான் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் கர்த்தர் கிருபையாக சவுலை தெரிந்து கொண்டார். அப்படி இருக்கும்போது அடுத்து வரக்கூடிய ராஜா யார்? சவுலை தள்ளிவிட்டு கர்த்தர் தாவீதை ராஜாவாக்குகிறார். டேவிட்ஸ் டைனாஸ்டி, அதாவது தாவீதின் மூலமாக வரக்கூடிய ராஜாங்கம், அந்த ராஜாங்கம் அதற்கு அடுத்து வரக்கூடிய தெற்கு ராஜ்யம் எல்லாவற்றையும் படிச்சு பார்க்கும்போது எதுல இருந்து வராங்கன்னா, யூதா கோத்திரத்திலிருந்து வராங்க. அப்போ தாவீது யூதா கோத்திரத்திலிருந்து வருகிறார், ஆனால் சவுல் பென்யமீன் கோத்திரத்திலிருந்து வருகிறார். இன்னும் ஒரு கேள்வி என்னன்னா, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவது என்பது செக்குலர் கிங்ஷிப்பா அல்லது மேசியாவை மாத்திரம் குறிக்கக்கூடிய வார்த்தையான்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா. ரெண்டையுமே குறிக்கிறது. கிங்ஷிப் ஹேஸ் 2 டைமென்ஷன்ஸ், 2 பரிமாணங்களை குறிக்கிறது. ஒன்னு செக்குலர் கிங்ஷிப், அந்த நாட்கள்ல தேவன் ராஜாக்களை ஏற்படுத்தினார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவீதுடைய சந்ததியில யூதா கோத்திரத்துல தெரிந்து கொண்டு தேவன் ராஜாவை ஏற்படுத்துகிறார். சாலமோன் இஸ்ரவேல் மீது ராஜாவாக செயல்படுகிறார். எர்த்லி கிங்ஷிப் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னா 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துல நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனா அதே இடத்துல தேவன் ஒரு உடன்படிக்கை அவர்களோடு ஏற்படுத்துகிறார். என்ன உடன்படிக்கை? உன்னுடைய ராஜ்யபாரம் தொடரும் சொல்லி ஏற்படுத்துகிறார். அடுத்து இது செக்குலர் கிங்ஷிப். பின்னாடி படிக்கும் போது மெசியானிக் கிங்ஷிப், மேசியாவுடைய ராஜாங்கம் அல்டிமேட் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் கிங்ஷிப், அதாவது முழுமை அடைகிறது. தேவன் ராஜாவாக அந்த கோத்திரத்துல வருவார்னு சொல்லி சொன்னது இயேசு கிறிஸ்துவிலே நிறைவடைகிறது. இயேசு கிறிஸ்து யாருடைய கோத்திரத்துல வருகிறார்? தாவீதின் கோத்திரத்துல வருகிறார், யூதா கோத்திரத்துல வருகிறார். அதை குறித்து நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமானால் மத்தேயு 1வது அதிகாரம், லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 31ஆம் வசனம், இதெல்லாம் நீங்க படிக்கலாம். மத்தேயு 1:1, லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 31ஆம் வசனங்கள்ல நம்ம படிக்கலாம். அப்போ ஆண்டவருடைய வாக்கு தத்தம் தெளிவாக நிறைவேறுகிறது. ஆதியாகமம் 49:10 தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நிறைவேறுகிறது. தாவீது, சாலமோன் இவர்களெல்லாம் ஆட்சி செய்தது எதனா, இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை மாத்திரம் ஆளுகை செய்தாங்க. ஆனா கர்த்தர், சமாதான கர்த்தர்,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய விதத்துல ஆல் ஓவர் த நேஷன்ஸ், ஆவிக்குரிய விதத்துல ஹி வாஸ் ரூலிங் ஓவர் ஆல் நேஷன்ஸ் ஸ்பிரிச்சுவலின்னு சொல்லி கொடுத்திருக்கு. அப்படி இருக்கும்போது வாக்கு தத்தம் என்று நம்ம படிக்கும் போது 2 காரியங்களையும் குறிப்பதற்கு அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கேள்வியை நம்ம என்ன செய்ய வேண்டாம், மறக்க வேண்டாம். ஓகே, சரி, இன்னைக்கு தொடர்ந்து சவுலுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கலாம். 1 சாமுவேல் 10வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். கர்த்தர் கிருபையை கொடுத்து சவுலை அழைக்கிறார். கழுதையை தேடி போன சவுலை கர்த்தர் எடுத்து இஸ்ரவேலின் மீது ராஜாவாக மாற்ற வேண்டும் என்று யோசிக்கிறார். கர்த்தருடைய சித்தம் கிருபையாக சவுலை நோக்கி வருகிறது. வரும்போது என்ன நடக்குதுன்னா, சாமுவேல் இடத்துல தேவன் கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். அதை கேட்ட சாமுவேல் சவுலை வழி நடத்துகிறார். 10வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. 10:1. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. என்ன செய்கிறார் சாமுவேல்? சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி. கையில தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, விலையேற பெற்ற தைலம், ஆயில் அதுல இருக்கு. அந்த ஆயிலை கொண்டு வந்து யார் தலையில ஊத்துறாங்க? சவுலை தனியாக நடந்து வர சொல்லி அவனுடைய தலையிலே ஊத்துகிறார். இது என்ன, ஏன் தலையில ஊத்துகிறார்னு சொல்லி கேட்கலாம். பின்னாடி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஜனங்களுக்கு முன்பாக ராஜாவாக இந்த சவுல் முடிசூட்டப்படுகிறார். இது தனிப்பட்ட விதத்துல அபிஷேகம் பண்ணுகிறார் சாமுவேல். பின்னாடி எல்லாருக்கும் முன்னாடி அந்த கொரோனேஷன் என்ன செய்யுது, நடக்குது, முடிசூட்டு விழா நடக்குது. அது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ட், ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு ராஜாவாக நியமிக்க கூடுவதற்கு நடக்கக்கூடிய விழா முடிசூட்டு விழா. ஒரு ராஜாவை அல்லது ஒரு ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரியை நியமிக்கக்கூடியது அந்த கார்னேஷன் விழா. ஆனா இது ஒரு ரிலீஜியஸ் ஆக்ட்னா இது ஒரு மத சம்பந்தப்பட்ட ஆவிக்குரிய ஒரு காரியம். என்ன ஆவிக்குரிய ஒரு காரியம்? தீர்க்கதரிசிகள், பிரீஸ்ட், ஆசாரியர்கள் கர்த்தருடைய பணியை செய்வதற்கு நியமிக்கப்பட்ட மக்களை அபிஷேகம் பண்ணினார்கள். யாரை எப்படி அபிஷேகம் பண்ண வேண்டியது, அந்த அபிஷேக தைலம் எவ்விதமாக இருக்க வேண்டும், இதெல்லாம் நீங்க படிக்கணுமானா யாத்ராகமம் புத்தகத்தை படிக்கும் போது நாம் புரிந்து கொள்ளலாம். இன்னொன்று, இந்த அபிஷேக தைலம் எதற்கு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது? பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது தங்கியிருப்பார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருப்பார் சொல்லி சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நடத்துவார். இந்த ராஜாக்களாக இருந்தாலும் சரி, ஆசாரியர்களாக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி, கர்த்தரையே சார்ந்து ஜனங்களை வழி நடத்துவதற்கு கர்த்தருடைய ஞானத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். தங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடாது என்பதற்கு அடையாளமாக அபிஷேக தைலத்தை அவனுடைய தலையின் மீது ஊற்றுகிறார். அப்போ கர்த்தர் சவுலை உறுதிப்படுத்துகிறார். உறுதிப்படுத்தப்பட்ட சவுலால நம்பவே முடியல. நான் போய் ராஜாவாக முடியுமா? என்னுடைய கோத்திரம் சிறிய கோத்திரம், என்னுடைய ஊர் சிறிய ஊர், என்னுடைய குடும்பம் சாதாரணமான குடும்பம். அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தின் மீது நான் எப்படி ராஜாவாக முடியும் கேட்கும்போது, முதலாவது கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணிக்கிறார். அபிஷேகம் பண்ணிட்டு சாமுவேல் ஒரு சில காரியங்களை அவர்கிட்ட சொல்றாரு. கொஞ்சம் அப்படியே பாருங்களேன். 2வது வசனம் வாசிங்க. நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமின் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது. இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். இந்த 2வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, சவுலுக்கு சாமுவேல் 3 அடையாளங்களை கொடுக்கிறார். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில எவ்விதமாக நிறைவேறும், கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் எவ்விதமாக நடக்கும், நம்ம இந்த கேள்விகள்லாம் கேட்டோம்ல. கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் கிருபையின் அடிப்படையில் தெரிந்து கொள்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி
யூதா கோத்திரத்திலே வர வேண்டிய ராஜாவை கர்த்தர் பென்யமீன் கோத்திரத்திலிருந்து தெரிந்து கொள்கிறார். அது மாத்திரமல்ல, சவுலுடைய அடையாளத்தின் அடிப்படையில் தெரிந்து கொள்ளவில்லை, அவருடைய கிருபையின் அடிப்படையில் தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்ட கர்த்தர் சவுலுடைய உள்ளத்துல கேள்வி இருக்கு, எவ்விதமாக நான் ராஜாவாக செயலாற்றுவது என்று. அப்போ கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம், நான் உன்னை தெரிந்து கொள்ளும் போது, என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது, அதை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய பலத்தை நான் கொடுப்பேன். God expects our availability, not ability சொல்லி சொல்லுவாங்கல்ல. கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது நம்ம அவருக்கு விட்டு கொடுக்க வேண்டியது, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தர் எதிர்பார்ப்பது நம்முடைய தகுதியே கிடையாது, தகுதி திறமைகளை கிடையாது. தேவன் அழைத்து தகுதிப்படுத்துகிறார், தேவன் அழைத்து உறுதிப்படுத்துகிறார், தேவன் அழைத்து நம்மை பலப்படுத்துகிறார். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, என்னால ராஜாவா இருக்க முடியுமா, இவ்வளவு பெரிய பொறுப்பை நிறைவேற்ற முடியுமான்னு சொன்ன சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார் சாமுவேல் மூலமாக. முதலாவது. இரண்டாவது என்ன செய்யறாருன்னா, அந்த 2ஆம் வசனத்துல இருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் சவுலே 3 அடையாளங்கள் உனக்கு நடக்கும் சொல்லி சாமுவேல் சொல்கிறார். இந்த 2ஆம் வசனம் நம்ம வாசிக்க கேட்டோம்ல, அந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்களேன். என்ன நடக்கும்? பென்யமீன் எல்லையை கடந்து நீ எங்க போகும்போது, ராகேலின் கல்லறை அண்டையில் போகும்போது, ராகேலுடைய கல்லறை இந்த பகுதியில இருக்கு. ராகேலுடைய கல்லறை எங்க இருக்குன்றதை நீங்க படிக்கணுமானா ஆதியாகமத்துல படிக்கணும். பெத்தேலுக்கு திரும்பி வருகிற போது வழியிலே யாக்கோபின் 2வது மனைவியாகிய ராகேல் 2வது பிரசவத்தின் போது இறந்து விடுகிறார்கள். பென்யமீனை பெற்றெடுக்கும் போது இறந்துடுறாங்க. அங்கேயே அடக்கம் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கற்குவியலை அவள் மீது குவித்து விட்டு யாக்கோபு கூட உள்ள மற்ற மக்கள் பயணம் செய்கிறார்கள். அந்த கல்லறை பக்கத்துல நீ போகும்போது 2 மனுஷர்கள் வருவாங்க. அந்த 2 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது. எந்த கழுதையை தேடி சவுல் வந்துகிட்டு இருந்தாரோ, அவருடைய உள்ளத்துல கேள்விகளோடு இருந்தாரோ, முயற்சிகள் எடுத்துட்டு இருந்தாரோ, அந்த கழுதை என்ன செஞ்சிருச்சு, கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோ உன் தகப்பன் கழுதைகள் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். இதே கேள்வியை ஏற்கனவே யார் கேட்டது? சவுல் கேட்டார் இல்லையா? 9வது அதிகாரம் 9வது அதிகாரத்துல 5ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 9:5. அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். 2 காரியங்கள். ஒன்று, சவுல் தன்னுடைய வீட்டை விட்டு தேடி வந்தது, அவங்க அப்பா அவருக்கு கொடுத்த வேலை என்னன்னா கழுதையை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். ரொம்ப நாட்களா தேடி பாக்குறாரு, கையில இருக்கக்கூடிய தின்பண்டங்கள் முடிந்து விட்டது, படம் முடிய போகுது. அந்த டைம்ல சவுலுக்கு என்ன யோசனை வருதுன்னா, அப்பா கழுதையை குறித்து கவலைப்படுவதை விட கழுதையை தேடி போன தன்னுடைய மகன் என்ன ஆவான்னு சொல்லி கவலைப்படுவார்னு சொல்லி யோசிக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த கேள்விகளோடு, இந்த தேவையோடு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் கிளம்பும் போது 2 மனுஷர் வருவாங்க. அந்த 2 மனுஷர் சொல்லக்கூடிய காரியம், இந்த 2 தேவைகளும் சந்திக்கப்பட்டது என்பதை சொல்லுவார்கள். ஒன்று, கழுதை அகப்பட்டது. 2வது, நீ யோசிக்கிற மாதிரி உங்க அப்பா உன்னை குறித்து கவலைப்படுகிறார் என்று சொல்லுவார்கள் சொல்லி சொல்றாங்க. ஏன் இந்த அடையாளத்தை கர்த்தர் கொடுத்தார்? ஏன் இப்படி ஒரு அடையாளம் வருது? சவுலுடைய கேள்விகளுக்கு பதில் கர்த்தர் கொடுத்தார். ஒரு காரியத்தை மறக்க வேண்டாம் அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் போது, தேவன் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை வழிநடத்தும் போது, அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய வல்லமையை நமக்கு கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார். அதை மறந்துட வேண்டாம். அதே மாதிரி ஏன் இந்த அடையாளத்தை கொடுக்கிறாருன்னு, அந்த அடையாளம் எதை காட்டுதுன்னா, God could solve problems. தேவனாலே என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்பதை சவுல் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனால் என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்பதற்கு அடையாளமாக, சவுலே நீ உன்னுடைய கழுதைகளை பத்தி கவலைப்படாத, அப்பா உண்மையாவே யோசிக்கிறார், நீ திரும்பி போலாம் சொல்லிட்டு அவனை உற்சாகப்படுத்துவதற்காக, தேவனையே சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அடையாளத்தை கொடுக்கிறார். அந்த 2 பேருக்கும்
கழுதை காணாமல் போனது தெரியுமா? தெரியாது. அவங்க 2 பேரும் கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுதலின்படி வந்து சவுல்ட்ட என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில நம் மீது எவ்வளவு அக்கறையுடைய ஆண்டவர் இல்லையா? வாழ்க்கையின் சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாத போது கர்த்தர் சொன்ன காரியத்தை நம்மால செய்ய முடியுமா நம்ம யோசிக்கும் போது நம்முடைய இருதயத்துல உள்ள கேள்விகள், நம்முடைய இருதயத்துல உள்ள தேவைகள், நம்ம கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய பாதைகள், என்னுடைய இருதயத்துல உள்ள ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய கர்த்தர் பிரச்சனைகளுக்கு தீர்வு நான் கொடுப்பேன், என்னை சார்ந்து கொள்ளுன்னு சொல்லி சொல்றார். அநேக நேரங்கள்ல அதுவே நம்முடைய உள்ளத்தை ஒரு பெரிய பிரச்சனையா உருவாக்குவதற்கு காரணம், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை அழைத்த கர்த்தர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய கிருபையை கொடுப்பார் என்பதை நம்ம மறந்துடுறோம் இல்லையா? ஆண்டவர் சொல்றார், நான் உன்னுடைய பிரச்சனைகளை பார்த்துக் கொள்வேன். 2வது ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் அதே பகுதியிலிருந்து, சவுலே நீ என்னை சார்ந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய சுய சித்தத்தை அல்ல, உன்னுடைய சுய பலத்தை அல்ல, கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் சவுலுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே எல்லா காரியங்களும் செய்யணும். நான் சிறப்பாக செய்யக்கூடிய அளவுக்கு யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்? கர்த்தர் கூட செய்ய மாட்டார்ன்ற எண்ணம் வந்து சவுலுக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையுடைய பிரச்சனை தானே, நம்முடைய சுயம் தானே. இன்செக்யூர்டா ஃபீல் பண்றோம்ல, கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய கையில காரியங்களை கொடுத்து விடுவோம், ஆனால் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதுக்கு பதிலா நானே பிரச்சனைகளை கையில் எடுத்து நானே என்னுடைய கேள்விகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும் என்று நானே முயற்சி எடுப்பேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில குழப்பமும் சோர்வும் கண்டிப்பாக மிஞ்சும். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை வீதமாக இருக்கிறது. முதலாவது அடையாளம், தேவன் என்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பார், தேவன் என்னுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பார், தேவன் என்னுடைய இருதயத்தின் தேவைகளை அறிந்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக அவங்க வந்து என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. அடுத்த அடையாளம் என்னது? 3 அடையாளங்கள் மொத்தம் வருது. 2வது அடையாளம் என்னது? 10வது அதிகாரம் 3வது 4வது வசனங்கள் வாசிக்க. நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் திராட்சரசமுள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். ஓகே, அடுத்து ஒரு அடையாளம் கொடுக்கிறார். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அடையாளம். என்ன அடையாளம் நடக்குது? நீ வந்து தாபோரில் உள்ள சமபூமியிலே சேரும் போது, குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு நீ போகும்போது அங்க யார் வருவானா? கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் உன்னை காண்பார்கள். கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி பெத்தேலுக்கு போகக்கூடிய 3 மனிதர்கள் உன்னை காண்பார்கள் சொல்லி சொல்ற. ஓகே, இது என்ன நடக்குது? அன்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசியாக இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை மறந்து விட்டார்கள், நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது பெத்தேலிலே கர்த்தரை கனம் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருந்துச்சு. அதை குறித்து நம்ம நியாயாதிபதிகள் புத்தகத்துல வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் புத்தகம் 20வது அதிகாரம் 18வது 26வது வசனங்கள்ல வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் புத்தகத்துல கர்த்தரிடத்துல விசாரிக்கும்படியாக, கர்த்தருடைய காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக மக்கள் என்ன செய்யறாங்கன்னா அங்க போறாங்க. சரி, அப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, 3 பேர் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி அவங்க கிளம்பி போறாங்க. ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த இடத்துல சவுலுக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன காரியம் அது? அதாவது முழு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை மறந்தாலும் அதன் மத்தியில கர்த்தரை கனம் பண்ணக்கூடிய மக்கள், கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய மக்கள், கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கக்கூடிய மக்கள் இருந்தாங்கன்றதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த 3 பேர் கிளம்பி போறாங்க. அந்த 3 பேர் வரும்போது என்ன செய்யறாங்கன்னா, வழியில யாரை பாக்குறாங்க? சவுலை சந்திக்கிறார்கள். சவுலை சந்திச்சோட என்ன பண்றாங்கன்னா, ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் ஒரு திராட்சை ரசம் உள்ள ஒரு துருத்தியும் கொண்டு வந்து, அவங்க கொண்டு வந்ததுல உனக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, உன் சுக செய்தியை விசாரிப்பாங்க, 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையில் வாங்க வேண்டும். முதலாவது பார்த்தோம், தேவன் பிரச்சனைகளை பார்த்துக் கொள்வார். சவுலே நீ தேவனுடைய சித்தத்தை செய்கின்ற அடையாளமாக
அவங்க கழுதையை குறித்து சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த பக்தியுள்ள மக்கள் எங்க கிளம்பி போறாங்க? ஆசரிப்பு கூடாரத்தை தேடி போறாங்க. அங்க போய் எதற்காக இந்த காணிக்கையை கொண்டு போறாங்க? அங்கே இருக்கக்கூடிய லேவியர்களுடைய தேவையை சந்திப்பதற்காக கொண்டு போகிறார்கள். வழியில சவுலை பார்க்கும்போது யாரோ தெரியாத முகமுள்ள மக்கள், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சொல்லி சொல்லுவாங்கல்ல, அறிமுகம் இல்லாத மக்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தர் என்ன செய்யறான்னா 3 ஆட்டுக்குட்டியை கொடுக்குறான். அதே மாதிரி உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பத்தை கொடுப்பான்னு சொல்லி சொல்றாரு. 2 அப்பத்தை உனக்கு காணிக்கையா கொடுப்பான்னு சொல்லி சொல்றாரு. நீ என்ன செய்யணும்னா அதை வாங்கி கொள்ள வேண்டும். எதற்காக கர்த்தர் இந்த அடையாளத்தை கொடுக்கிறார்? God could supply his needs. தேவன் சவுலுடைய தேவைகளை சந்திப்பார். தேவன் சவுலுடைய தேவைகளை சந்திப்பார் என்பதற்கு அடையாளமாக இந்த பக்தியுள்ள மக்கள், கர்த்தரை தேடி பெத்தேலுக்கு போகக்கூடிய மக்கள் 2 அப்பத்தை யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா சவுலுடைய கையில கொடுக்குறாங்க. அப்போ நம்ம மீது எவ்வளவு அக்கறை உள்ள கர்த்தர் இல்லையா? கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற போகும்போது உள்ளத்துல கேள்விகள் இருக்கு. கழுதை என்ன ஆகும்? அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய கர்த்தர். உன் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி நம்ம கிட்ட அப்படி சொல்றாரா? 2வது, ஏற்கனவே சவுல் சொல்றாருல்ல, கையில இருக்க தின்பண்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, சாப்பாட்டுக்கு என்ன பண்றது தெரியல. இந்த இடத்துல சாமுவேல் வேற சொல்லுகிறார், நீ இஸ்ரவேலின் மீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டா என்று. என்னுடைய குடும்பம் சாதாரண குடும்பம்ன்ற எண்ணம் சவுலுக்குள்ள இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், சவுலே, உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன் சொல்லி சொல்றேன். இது எவ்வளவு பெரிய உற்சாகத்தை சவுலுக்கு கொடுத்திருக்கோம் இல்லையா? கர்த்தர் சவுலுடைய தேவைகளை ஆச்சரியமாக சந்தித்து சவுலை பலப்படுத்துகிறார். ஆனால் சவுல் தான் வர்ற நாட்கள்ல கர்த்தரை சார்ந்து கொள்ள தவறிவிட்டார். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவைகள் கர்த்தருக்கு தெரியுமா? நன்றாக தெரியும், நன்றாக தெரியும். காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிற தேவன், ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன். வாசிக்கிறோம்ல, மத்தேயு 5வது அதிகாரம் 6வது அதிகாரங்கள்ல வாசிக்கிறோம்ல, காட்டு புஷ்பங்களின் மீது அக்கறை உள்ள கர்த்தர், காதுகளின் மீது அக்கறையுடைய கர்த்தர், பறவைகளின் மீது அக்கறையுடைய கர்த்தர், அடைக்கலான் குருவிகள் மீது அக்கறை உள்ள கர்த்தர் தேவனுடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட மனிதனை விட்டு விடுவாரா? இங்க தேவைகளோடு உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? என்னுடைய தேவை எவ்விதமாக சந்திக்கப்படும்? இந்த தேவையின் மத்தியில் நான் தேவனுடைய சித்தத்தை என்னால் செய்ய முடியுமா? கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் சவுலை எவ்விதமாக உறுதிப்படுத்துகிறார்னா, தேவைகளை சந்திக்கக்கூடிய கர்த்தர் என்பதை அந்த 3 பேர் மூலமா, அவங்க கொடுக்கக்கூடிய 2 அப்பங்கள் மூலமாக உறுதிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஆச்சரியமாக தேவைகளை சந்தித்திருக்கார் இல்லையா? ஆனால் நாம் மறுபடி கவலைப்படுகிறோம், எவ்விதமாக முன்னேறுவதுன்னு சொல்லி யோசிக்கிறோம். ஆனா உண்மையுள்ள கர்த்தர் சவுலுடைய தேவையை சந்திக்கிறார். சரி, அடுத்து என்ன நடக்குது? 2வது அடையாளம், அப்பங்களை கொடுத்து கர்த்தர் தேவைகளை சந்திப்பார் என்பதை உறுதிப்படுத்துறாங்க. 3வது என்ன நடக்குது? 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 10வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும். பின்பு பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாதசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன்னோடே இருக்கிறார். என்ன நடக்குது? 3வது அடையாளம் என்ன? நீங்க அதை அப்படியே பாருங்களேன். பெலிஸ்தருடைய தானியம் இருக்கக்கூடிய தேவனுடைய மலைக்கு நீ என்ன செய்வ? போவ. எதிரிகளுடைய படைகள் இருக்கக்கூடிய, தானியம்னா எதிரிகளுடைய படைகள் அல்லது அவங்களுடைய போர் வீரர்கள் இருக்கக்கூடிய இடம். அங்க எங்க போவன்னா தேவனுடைய மலைக்கு நீ போவ. அங்க போகும்போது என்ன நடக்கும்னா, பட்டணத்தின் மேடையிலிருந்து இறங்கி வரக்கூடிய தீர்க்கதரிசிகள் வருவாங்க. தீர்க்கதரிசிகள்னா கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய சித்தத்தை அறிவிக்கக்கூடிய மக்கள். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிகளுடைய கூட்டம் வரும். அந்த கூட்டத்துக்கு முன்பாக என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே அவங்களுடைய கலாச்சார பின்னணியம்.
மத பின்னணியும். தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவங்களுக்கு முன்னாடி இசைக்கருவிகள் வாசிக்கப்பட்டு கொண்டு செல்லும். அவங்க என்ன செய்வாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்போ என்ன நடக்கும்னா, தீர்க்கதரிசிகளுடைய கூட்டம் உன்னை நோக்கி வரும்போது 6ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். 3வது அடையாளம், பரிசுத்த ஆவியானவர் உன் மீது இறங்குவார். நீ என்ன செய்வனா, தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். தேவனுடைய தொடர்பு, தேவனுடைய என்கவுண்டர். அதாவது தேவன் 3வது அடையாளத்தை எதுக்காக கொடுக்கிறாருன்னா, உன்னை பலப்படுத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் உன் மீது இறங்குவார். பரிசுத்த ஆவியானவர் he could endure him with the power he needs for service. அதாவது உன்னுடைய சேவைக்கு, உன்னுடைய பணிக்கு தேவையான வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் உன் மீது இறங்குவதன் மூலமாக உனக்கு கொடுப்பார்னு சொல்ற. 3வது அடையாளம் என்ன நடக்குது? அவர் அப்படியே போகும்போது தீர்க்கதரிசிகளுடைய கூட்டம் அப்படியே வருகிறது. என்ன நடக்குதுன்றத பாருங்களேன். 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 13ஆம் வசனம் வரைக்கும். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்கதரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது, கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன? சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அதற்கு அங்கே இருக்கிறவர்களில் ஒருவன், இவர்களுக்கு தகப்பன் யார் என்றான். ஆதலால் சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பது பழமொழி ஆயிற்று. 13ஆம் வசனம் சிஸ்டர். அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி முடித்த பின்பு மேடையின் மேல் வந்தான். தேங்க்யூ சிஸ்டர். 3 அடையாளங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா 3 அடையாளங்கள்ல ஒரு அடையாளம் தான் நேரடியாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற காரியங்கள் இதில் பதிவு செய்யப்படவில்லை. இந்த 3 அடையாளங்களை நீ பார்க்கும் போது எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும்? 10வது அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 7, 8. இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன்னோடே இருக்கிறார். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ. சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். இந்த அடையாளங்கள் நடக்கும் போது நீ சமயத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளும்படி நீ கவனமாக இருக்க வேண்டும் சொல்ற. ஞானமா நடந்து கொள். இந்த அடையாளங்கள் மூலமாக கர்த்தர் உன்னை உறுதிப்படுத்துகிறார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உன்னை பலப்படுத்துகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி கேட்கிறார். அங்க சொன்ன மாதிரியே தீர்க்கதரிசிகளுடைய கூட்டம் அங்கு வருகிறது. கூட்டம் வரும்போது இதுவரை தேவனோடு சம்பந்தமே இல்லாத சவுலுக்கு தேவன் என்ன செய்யறாருன்னா ஒரு புதிய இருதயத்தை கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம படிச்சோம். 9வது வசனம், 10வது அதிகாரம் 9ஆம் வசனம். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் தேவன் எதிர்பார்ப்பது ஒரு புதிய இருதயத்தை எதிர்பார்க்கிறார். அந்த புதிய இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவர் மீது இறங்குகிறது. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தீர்க்கதரிசிகள் வராங்க. வரும்போது இவன் மீது ஆவியானவர் இறங்கினபடியினாலே அவன் என்ன செய்யறான்? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே சுத்தில உள்ள மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, இவன் யாரு? இவனுடைய அப்பா தீர்க்கதரிசி கிடையாதே. அப்படி இருக்கும்போது எவ்விதமாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான்னு சொல்லி கேட்கிறாங்க. கடந்த முறை ஒரு கேள்வி கேட்கப்பட்டது இல்லையா? சவுல் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார்? அந்த தீர்க்க தரிசனங்கள் வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்கான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா? அதாவது இந்த இடத்துல சவுல் தீர்க்க தரிசனம் சொன்னதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவருடைய பலன்
அவர் மீது இறங்கியது. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு சவுல் பலப்படுத்தப்பட்டார் என்பதற்கு அடையாளமாக அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாரே தவிர அடுத்த தலைமுறைக்கு அல்லது மற்றவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னதாக சொல்லப்படவில்லை. இன்னொரு காரியத்தை மறக்க வேண்டாம். தீர்க்க தரிசனம் என்பது அன்னைக்கு நடக்க போகிற காரியத்தை குறிப்பதும் தீர்க்க தரிசனம், எதிர்காலத்துல நடக்க போகிற காரியத்தை குறிப்பதும் தீர்க்க தரிசனம். நிறைய தீர்க்க தரிசனங்கள் அவர்கள் சொன்ன டைம்லயே நிறைவேறுது, பின்னாடியும் நிறைவேறுகிறது. அதனால இந்த இடத்துல ஒருவேளை சவுல் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அதே நேரத்துல என்ன செஞ்சிருக்கலாம், நடந்திருக்கலாம். 3 அடையாளங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அடையாளங்களை தேடுவது சரியா தவறா? தவறு கிடையாது. தேவனுடைய சித்தத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக, தேவன் தான் இந்த காரியத்தை சொன்னார் என்பதற்கு அடையாளமாக கர்த்தர் நிறைய அடையாளங்களை கொடுக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா கிதியோனுடைய வாழ்க்கையில் அடையாளத்தை கேட்கிறாரு. என்ன அடையாளம் கேட்கிறாரு? ஒரு போர்வைய, ஒரு வெள்ளாட்டு தோலை வெளியே விரிச்சு, நான் இந்த யுத்தத்துக்கு போலுமானா அதன் மீது மழை பெய்யக்கூடாது, சுற்றிலும் பெய்ய வேண்டும் சொல்லி கேட்கிறார். அடையாளத்தை கேட்கிறார். கர்த்தர் அவிதமாக செய்கிறார். மறுபடியும் கிதியோன் என்ன கேட்கிறாரு? அதுல மாத்திரம் மழை பெய்யலும்னு கேட்கிறாரு. கர்த்தர் அந்த அடையாளத்தை நிறைவேற்றினார். மோசே ஒரு அடையாளத்தை கேட்கிறாரு. உடனே கேட்கிறாரு, ஆண்டவர் உன் கையில இருக்கக்கூடிய கோலை தரையில போடு, அது பாம்பாக மாறும். இது எல்லாமே தேவனை சோதிப்பது அல்ல. ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்க, இது நீர்தான் சொல்லி நான் செய்கிறேன் என்று நிச்சயப்படுத்திக் கொள்வதற்கு அடையாளங்களை கேட்பது தவறு கிடையாது. ஆனால் தேவன் அடையாளங்களை கொடுத்த பின்பு புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகிய நாம் தரிசித்து அல்ல விசுவாசித்து நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு அடையாளங்களை கர்த்தர் கொடுப்பாரா? சில நேரத்தில் கொடுப்பார். எல்லாத்துக்கும் மேல வசனத்திலிருந்து உறுதிப்படுத்துவார். எல்லாவற்றையும் கேட்ட பின்பு தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த இடத்துல சவுலுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? சவுலே, உன்னுடைய கேள்விகள், உன்னுடைய தேவைகள், உன்னுடைய பலவீனங்கள் எல்லாம் தெரியும். தெரிந்து உன்னை அழைத்திருக்கிறேன், தெரிந்து உன்னை பயன்படுத்த போகிறேன், தெரிந்து உன்னை பலப்படுத்துகிறேன் சொல்லி கர்த்தர் என்ன செய்யறார்? பலப்படுத்துகிறார். கடந்த முறை இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. பரிசுத்த ஆவியானவருக்காக நம்ம ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுவாரா? முடிந்த அளவுக்கு இந்த வாரம் அதை குறித்து படிக்கலாம். ஒருவேளை நேரம் தாமதமாகிவிட்டால் தொடர்ந்து அடுத்த வாரம் அதை கண்டினியூ பண்ணலாம். இதுல இந்த வரக்கூடிய அந்த வசனத்தை மறுபடி பாருங்களேன். என்ன நடக்குது? அந்த 6ஆம் வசனம் 10வது அதிகாரம் 6வது வசனம், 10வது அதிகாரம் 10ஆம் வசனங்களை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். ஓகே, சவுலை ஆவியானவர் சவுல் மீது இறங்கினார். சவுலை பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தினார். ஆகவே நாமும் ஆவியானவர் நம் மீது இறங்கும்படியாக ஜெபிக்க வேண்டுமா சொல்லி நம்ம கேட்கலாம். நம்ம ஏற்கனவே படிக்கிற மாதிரி நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் யார் கொடுக்கிறார்? கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். இந்த பகுதி கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு நம்மை பலப்படுத்துகிறவர். ஆனா அதே இடத்துல அதே மாதிரி அனுபவத்தை தேடணுமா வேண்டாமா? ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம மறுபடியும் படிக்கலாம். நமக்கு நன்றாக தெரிந்த வசனம் என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8ஆம் வசனம் நமக்கு நன்றாக தெரியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். புதிய ஏற்பாடு கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியமும் பழைய ஏற்பாடு கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியமும் ஒண்ணுதான். பரிசுத்த ஆவியானவருடைய பலம் இல்லாதபடிக்கு கர்த்தருக்கென்று வாழ முடியாது, கர்த்தருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்ற முடியாது. சொந்த முயற்சியினாலேயோ சொந்த பலத்தாலேயோ பக்தியாலேயோ சக்தியாலேயோ நம்ம கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்ய முடியாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு கேள்வி, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா? இந்த இடத்துல சவுல் மீது ஆவியானவர் இறங்கின மாதிரி என் மீது இறங்க வேண்டுமா? குறிப்பிட்ட ஒரு சில ஊழியக்காரர்கள் நமக்காக ஜெபிக்கும் போது அல்லது குறிப்பிட்ட ஒரு சில ஆவிக்குரிய
கூட்டங்களுக்கு போகும்போது ஆவியானவர் நம்ம மீது இறங்குவாரான்னு சொல்லி கேட்கலாம். வசனத்தின் அடிப்படையில் நீங்க படிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பத்தி இன்னும் உங்களுக்கு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் வேணுமானா இந்த புத்தகத்தை நீங்க படிக்கலாம். திருமறையில் தூய ஆவியானவர்னு ஒரு புத்தகம் இருக்கு. திருமறையில் தூய ஆவியானவர் யார் எழுதுனது? ரெவரண்ட் டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் அண்ணன் எழுதின ஒரு புத்தகம். இந்திய அருட்பணி இயக்கத்துடைய வெளியீடு. நான் ஸ்கூல்ல படிக்கும்போது இந்த புத்தகம் வெளியே வந்துச்சு. அதாவது 3 வால்யூம் வெளியே வந்துச்சு. இதுல பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் எவ்விதமாக செயல்பட்டார் என்று வேத பாடங்கள் அதுல இருக்கு. 1. 2வது, புதிய ஏற்பாட்டுல நற்செய்தி நூல்கள்ல ஆவியானவர் எவ்விதமாக செயல்பட்டார் என்பதற்கான விளக்கம் இருக்கு. 3வது, பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் எவ்விதமாக செயல்பட்டார், நிருபங்களிலே எவ்விதமாக செயல்பட்டார், அவருடைய வரங்கள்னா என்ன, நிரப்புதல்னா என்ன, அபிஷேகம்னா என்ன, அவருக்காக காத்திருக்க வேண்டுமா, இந்த பல்வேறு விதமான கேள்விகளுக்கு வேதாகமத்தின் அடிப்படையில் இந்த ஆசிரியர், நல்ல ஒரு உலகளாவிய வேத போதகர் பதில் அளிக்கிறார். சரி, நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம என்ன செய்வோம், கற்றுக்கொள்வோம் வேதத்தின் அடிப்படையில. பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டுல இறங்கினார் சொல்லி நிறைய இடங்கள்ல வருது. அப்போ நம் மீது இறங்க வேண்டுமா? நியாயாதிபதிகள் புத்தகம் 3வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேலின் மேற் கோபம் உண்டவராகி அவர்களை மெசொப்பொத்தேமியாவின் ராஜாவாகிய கூஷான் ரிஷதாயிம் கையிலே விற்று போட்டார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூசான் ரிஷதாயிமை 8 வருஷம் சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசொப்பொத்தேமியாவின் ராஜாவாகிய கூஷான் ரிஷதாயிமை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூஷான் ரிஷதாயிமின் மேல் பலம் கொண்டது. போதும் சிஸ்டர், தேங்க்யூ. இந்த இடத்துல ஒரு நியாயாதிபதியை பற்றி போட்டிருக்கு. அந்த நியாயாதிபதியுடைய பெயர் என்ன? ஒத்னியேல். ரொம்ப அதிகமாக பிரபலமான ஒரு பெயர் கிடையாது, ஒத்னியேல். இந்த ஒத்னியேல் மீது ஆவியானவர் இறங்கினார். ஆகவே நியாயாதிபதிகள் புத்தகத்துல கர்த்தருடைய சித்தத்தை அவர் செய்கிறார். நமக்கு நிறைய பகுதி தெரியும். பெசலெயேல் எனப்பட்ட ஒரு மனிதனை ஆசரிப்பு கூடாரத்தின் விசித்திரமான வேலைகளை செய்யும்படி ஆவியானவர் நிரப்பினார். ஆவியானவர் அவன் மீது இறங்கினார் சொல்லி படிக்கிறோம். சிம்சோனை பற்றி நமக்கு நல்லா தெரியும். சிம்சோனுக்கு எதிராக எதிரிகள் வருகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மீது இறங்குகிறார். கையில ஒரு கழுதை எலும்பை எடுத்து ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவிக்கிறார் இந்த சிம்சோன். அப்போ பழைய ஏற்பாட்டுல இவ்விதமாக நடக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்னு சொல்லி வாசிக்கிறோம். அதே நேரத்தில் அவர்கள் பாவம் செய்யும் போது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் நீங்கினார் என்று படிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீங்கினார் எங்க இருக்கு? அதே 1 சாமுவேல் புத்தகத்துல படிக்கிறோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 16:14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஓகே, இதுல பாருங்களேன், கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார்னு சொல்லி நம்ம படிச்ச 1 சாமுவேல் 10வது அதிகாரத்துல படிச்சோம். ஆனால் சவுல் தொடர்ந்து தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டபடியினால 16வது அதிகாரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு நீங்கினார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 28வது அதிகாரம் 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவனும் என்னை கைவிட்டார். அவர் தீர்க்கதரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான். சூனியக்காரியின் இடத்தில் சொல்லுகிறார் சவுல்.
இது ஒரு கருகலான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை நேரம் வரும்போது நம்ம படிக்கலாம். சூரியக்காரி கிட்ட போய் கர்த்தருடைய வழிநடத்துதல் என்னன்னு சொல்லி கேட்கிறார். கேட்கும்போது சவுல் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பாருங்க, தேவனும் என்னை கைவிட்டார், தீர்க்கதரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறது இல்லை. கர்த்தர் என்கிட்ட எதுவுமே பேச மாட்டார். காரணம், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை விட்டு நீங்கினார். சிம்சோனுடைய வாழ்க்கையை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? சிம்சோனுடைய வாழ்க்கையை நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமானால் நியாயாதிபதிகள் புத்தகம், த புக் ஆஃப் ஜட்ஜஸ் 13வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரைக்கும் நீங்க படிக்கணும். தெலீலாள் சிம்சோனை, அவன் நியாயாதிபதி, ஒரு ஜட்ஜ், அவர் தன்னுடைய மடியில் படுக்க வைத்து அவனுடைய வெற்றியின் ரகசியமான நசரேயனாக அபிஷேகம் பண்ணப்பட்ட, தன்னை நேர்ந்து கொண்ட, சிறு வயதிலிருந்தே கர்த்தருக்கென்று வைராக்கியமாக வாழும்படி அழைக்கப்பட்ட சிம்சோனுடைய தலைமுடியெல்லாம் வெட்டும் போது சிம்சோன் என்ன சொல்றாரு, எப்பொழுதும் போல உதறிவிட்டு போவேன்னு சொல்லி யோசிக்கிறார். 16வது அதிகாரத்தில் இருக்கு. ஆனால் கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை சிம்சோன் அறியாதிருந்தார். சவுலுடைய வாழ்க்கையில பாவம் செய்யும் போது ஆவியானவர் நீங்கி விட்டார். சிம்சோனுடைய வாழ்க்கையில பாவம் செய்யும் போது கர்த்தர் சிம்சோனை விட்டு விலகிவிட்டார். இந்த காரியங்களை கேள்விப்பட்டிருக்கக்கூடிய தாவீது, இந்த காரியங்களை பார்த்திருக்கக்கூடிய தாவீது யாரை பார்த்திருக்காரு? சவுலை பார்த்திருக்காரு. ஆகவே தான் பத்சேபாலோடு பாவத்துல ஈடுபடும் போது என்ன ஜெபிக்கிறார்? சங்கீதம் 51வது சங்கீதம், சங்கீதம் 51வது சங்கீதம் 11ஆம் வசனம் வாசிங்க. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உம்முடைய சமூகத்தில் இருந்து என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் சொல்லி ஜெபிக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் யோசித்தது என்னன்னா, பழைய ஏற்பாடை நீங்க ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு ஒரு சில வேளைகள்ல ஒரு சில கர்த்தருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக, கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவதற்காக, கர்த்தர் பலப்படுத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். இதான் பழைய ஏற்பாட்டுடைய போதனை. பழைய ஏற்பாட்டுல ஒரு சிலருக்கு ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில பணிகளை செய்வதற்காக, கர்த்தர் பலப்படுத்துவதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அந்த வேலை முடிஞ்ச பிறகு, அல்லது அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வார்களானால் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை விட்டு நீங்கினார். இதுதான் பழைய ஏற்பாட்டுடைய போதனை. ஆகவே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மாதிரியே நாமும் கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இறங்க வேண்டும், நான் பாவம் செஞ்சா என்னை விட்டு பரிசுத்த ஆவியானவர் போய் விடுவார் என்று யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை குறித்து வேதத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு வேத வல்லுநர் இவ்விதமாக எழுதுகிறார். எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டுல ஒரு சில நேரங்கள்ல அவிசுவாசிகளை கூட பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தியிருக்கிறார் அவர் எழுதுறார். யாரை வைத்து எழுதுகிறார்? ஒரு சில வசனங்கள் படிக்கலாம். எண்ணாகமம் 24வது அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. எண்ணாகமம் 24வது அதிகாரம் 2ஆம் வசனம். தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. இவன் யார்? பிலேயாம். பிலேயாம் கள்ளத்தீர்க்கதரிசி. பிலேயாம் யாரு? குறி சொல்லக்கூடியவள். கர்த்தருடைய ஆவியானவராலே பேசக்கூடியவன் கிடையாது. அவனை ஒரு ராஜா அழைத்து இஸ்ரவேல் புத்திரரை சபிக்கும்படியாக கூப்பிடுறார். ஆனா அமிதமாக செய்யாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவனை தடுத்தார். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினார் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல அவிசுவாசிகள் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். நம்ம சவுலுடைய வாழ்க்கையை படிச்சோம் இல்லையா? சவுலுடைய வாழ்க்கைக்கும் கர்த்தருக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. முதலாக வேறு இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மீது இறங்கினார். இன்னும் ஒரு பகுதி படிக்கலாம். 2 நாளாகமும் 36வது அதிகாரம். 2 நாளாகமும் 36வது அதிகாரம் 22, 23வது வசனங்கள் வாசிங்க. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி
பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யமெங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். இந்த இடத்துல ஒரு ராஜாவை பற்றி நம்ம படிக்கிறோம். இந்த ராஜா யாரு? பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ். விசுவாசின்னு சொல்லி சொல்லப்படல. யெகோவாவை தெய்வமாக வணங்கினவர்னு சொல்லி சொல்லப்படல. ஆனால் கோரேசின் ஆவியை கர்த்தர் ஏவுகிறார். கோரேசின் ஆவின்றது கோரேசுடைய பர்சனாலிட்டி, அவருடைய எண்ணங்கள், அவருடைய உணர்வுகள், அவருடைய திட்டங்கள், இவைகளை கர்த்தருடைய ஆவியானவர் எதற்காக ஏவுகிறார்? கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டும்படி கர்த்தர் ஏவுகிறார். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார், நிரப்புகிறார், பலப்படுத்துகிறார், திட்டங்களை நிறைவேற்றுகிறான்றக்காக பழைய ஏற்பாட்டுல அவன் தேவனுடைய பிள்ளை என்ற முடிவுக்கு வர முடியாது. ஒரு சிலர் மீது ஒரு சில நேரங்கள்ல தேவன் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஆவியானவர் மூலமாக அவர்களை பலப்படுத்தினார். அவர்கள் கீழ்ப்படியாத போது அல்லது அந்த பணி முடிந்த பின்பு அவர்களை விட்டு பரிசுத்த ஆவியானவர் நீங்குகிறார். ஓகே, இதான் பழைய ஏற்பாட்டுடைய அனுபவம். கர்த்தருக்கு சித்தமான வருகிற வாரம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து முழுவதுமாக நம்ம படிக்கலாம். பழைய ஏற்பாட்டுல ஆவியானவர் எதை சொல்லுகிறார்? இந்த கர்த்தருக்கு சித்தமான இப்போ இந்த நிகழ்ச்சி முடிந்த பின்பு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் நீங்க கேட்கலாம். அதே போல உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தவும் செய்யலாம். அதை கொஞ்சம் டீட்டெயில்டா படிக்கலாம். சரி, இந்த இடத்துல சவுல் மீது ஆவியானவர் இறங்கினார். ஆனால் சவுல் கீழ்ப்படியாத போது பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு நீங்கினார். புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகிய நமக்கும் பழைய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகிய அவர்களுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல ஒரு சிலருக்கு தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்துல படிக்கும் போது யோவேல் தீர்க்கதரிசியின் வாக்கு தத்தம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்துல நிறைவேறுகிறது. அவர்கள் எல்லாரும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள் சொல்லி வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். பேதுரு கிட்ட கேட்கிறாங்க, இவங்க எல்லாம் ஏன் வேறு மொழிகள்ல பேசுறாங்க, எப்படி இவங்களுக்கு தெரியாத பாஷையில பேசுறாங்கன்னு கேட்ட உடனே பேதுருடைய பதில் என்னன்னா, இவங்க குடிச்சவங்க கிடையாது, வெறிக்கிறவங்க கிடையாது, இவர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார்கள் சொல்லி சொல்றாரு. யோவேல் தீர்க்க தரிசனத்தின்படி மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல ஒரு சிலருக்கு மாத்திரம் ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். புதிய ஏற்பாட்டுல விசுவாசிகளாகிய மாம்சமான யாருன்னா மற்ற மதத்தை சேர்ந்தவங்க கிடையாது, கர்த்தரை அறியாதவர்கள் அல்ல, கர்த்தரை அறிந்த ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். இதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகிய அவர்களுக்குள் நித்தியமாக தங்கியிருப்பார். உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஆவியானவர் தங்கியிருப்பார். ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாமா? யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரம். யோவான் 14வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள் வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனங்களை கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து யோவான் 14வது அதிகாரம், 15வது அதிகாரம், 16வது அதிகாரம், 17வது அதிகாரம் பொறுமையா படிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு கிறிஸ்து தெளிவாக போதிக்கிறார். ஒரு சிலருக்கு என்ன குழப்பம்னா, பிதா யார், குமாரன் யார், பரிசுத்த ஆவியானவர் யார்? முடிஞ்ச அடுத்த வாரம் நம்ம படிக்கலாம். திருத்துவத்திலே ஒருவர் பரிசுத்த ஆவியானவர். என்ன சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து? நான் பிதாவினிடத்தில் போய் வேறொரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன். அந்த அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர்
ஒன்ஸ் ஃபார் ஆல், எப்பொழுதும் விசுவாசிகளுக்குள்ளே தங்கி இருப்பார்னு சொல்லி சொல்றார். பழைய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்டார், வெளியேறினார், நீங்கி விட்டார். புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை, எப்பொழுதும் நம்ம கூட இருப்பார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 1வது அதிகாரம். பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 13, 14வது வசனங்களை வாசிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இந்த வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுது. 14 வாசிங்க சிஸ்டர். சாரி, வாசிங்க. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். இந்த வசனங்களை பொறுமையா படிச்சு பாருங்களேன். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, சத்திய வசனத்தை கேட்டுனா சுவிசேஷத்தை கேட்டு, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அவரிடத்திலே என்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நான் தேவனுடைய பிள்ளையாக மாறிவிடுவேன். அதான் சுவிசேஷம், அதான் நற்செய்தி. பவுல் சொல்லக்கூடிய நற்செய்தி அதுதான். நற்செய்தி, காஸ்பல், சுவிசேஷன்றது அதான். நீங்கள் சத்திய வசனத்தை கேட்ட உடனே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் விசுவாசிகள் ஆன போது, எப்போ? ரட்சிக்கப்படும் போது. ரட்சிக்கப்பட்டவன என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியானவரால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். யூ ஆர் சீல்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். முத்திரை போடுறதுன்னா என்ன அர்த்தம்? ரோம சாம்ராஜ்யத்துல ஒரு மார்க்கெட் நீங்க போனீங்கன்னா, ஒரு சில பொருட்கள் நீங்க வாங்குனீங்கன்னா, அந்த பொருட்கள் உங்களுக்கு சொந்தமானது என்பதற்கு அடையாளமாக உங்க சீல் அது மேல வச்சிருவீங்க. ரப்பர் ஸ்டாம்ப் நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி சீல் வச்சிருவாங்க. அந்த உதாரணத்தை பவுல் இங்க காட்டுறாரு. நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்ட உடனே நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதற்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அதுக்கு அடுத்த வசனம் படிக்க கேட்டோம்ல, நாம் ஒரு நாள் மீட்கப்படுவோம். எப்ப மீட்கப்படுவோம்? பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டோம். பாவத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டது ஜஸ்டிபிகேஷன், நீதிமானாக மாற்றப்படுது. பாவத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருப்பது பரிசுத்தமாகுதல். ஒரு நாள் பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து நான் ரட்சிக்கப்படுவேன். அவரை சந்திக்கும் போது பாவமே இல்லாத ஒரு நிலைமைக்கு நான் போயிருவேன். அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர். அப்போ ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் ரட்சிக்கப்படும் போது ஆவியானவர் வந்து விடுகிறார். காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த கேள்வி, நான் பாவம் செய்யும் போது புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு போய் விடுவாரா? 2 வசனங்களை பார்த்தா நம்ம படிச்சு முடிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த இடத்துல பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாரு? அதே எபேசியர்ல தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துடுறாரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்ததாலதான் நம்ம தேவனுடைய பிள்ளைனே சொல்றோம். ரோமர் 8:16 வாசித்து பாத்தீங்கன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று தேவனுடைய ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அப்ப ரட்சிக்கப்பட்டேன் நான் சொல்றதே ஆவியானவருடைய உதவியோட தான் சொல்ல முடியும். அப்படி சொல்லும் போது ஒரு விசுவாசி பாவம் செஞ்சாங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு போவதில்லை, அவர் துக்கப்படுகிறார். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ பேசிட்டியா, செஞ்சிட்டியா, சிந்தித்து விட்டாயா சொல்லி அவர் என்ன செய்யறாருன்னா வேதனைப்படுகிறார், துக்கப்படுகிறார். அவருடைய துக்கத்தை நம்மால் உணர முடியும். ஏன்னா அவர் he is a person. இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்கலாம்னு நினைக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 19வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:19 வாசிங்க. ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஓகே. எபேசியர்ல பவுல் எழுதும்போது என்ன எழுதுகிறார்? ஆவியை அல்லது ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். தொடர்ந்து துக்கப்படுத்துவோம். ஆனா என்ன நடக்குதுன்னா, இந்த 1 தெசலோனிக்கேயர்ல பவுல் எழுதும்போது ஆவியை அவித்து போடாதிருங்கள், அவரை வேதனைப்படுத்தி அமைதியாக்கி விடாதிருங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆவியானவர் எடுத்து போடப்பட மாட்டார், அவரை துக்கப்படுத்தலாம்.
தொடர்ந்து தப்பு செய்வோமானா அவருடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியாது. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் சவுலுக்கு 3 அடையாளங்களை கொடுத்தார். ஒன்று, உன்னுடைய தேவையை நான் சந்திப்பேன் என்று சொன்னார். உன்னுடைய பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு கொடுப்பேன், என்ன சார்ந்து கொள்ளுன்னு சொல்லி சொன்னார். 3வது, நான் உன்னை பலப்படுத்துவேன் சொல்லி புதிய இருதயத்தை கொடுத்தார். பரிசுத்த ஆவியினால் நிறைத்தார். ராஜாவாக தெரிந்து கொள்ள தகுதி இல்லாத கோத்திரத்திலிருந்து வந்த சவுலை தெரிந்து கொண்டு பலப்படுத்தினார். நம்மளையும் பலப்படுத்துவார் இல்லையா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினாலே நீர் எங்களை அழைக்கிறீர். எங்களுடைய தகுதியை எல்லாம் நாங்க பார்க்கும்போது எங்களை விட பக்தி உள்ளவர்கள், எங்களை விட சக்தி உள்ளவர்கள், எங்களை விட ஞானமும் தாளந்தும் படைத்தவர்கள் அநேகர் உண்டு ஆண்டவரே. ஆனால் இதை கல்விமான்களுக்கு மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினாலே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மை அறிந்திருப்பது, உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்வது எங்களுக்கு கிடைத்திருக்கிற பெரிய பாக்கியம் ஆண்டவரே. எங்கள் மீது எவ்வளவு அக்கறையுடைய ஆண்டவர், எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீர், எங்களுடைய இருதயத்தின் கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமாக வாழ்வதற்கு எங்களை பலப்படுத்துகிறீர். இதை உணர்ந்து உம்முடைய சித்தத்தை கவனமாக செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். இந்த ஐக்கியத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்களுடைய கேள்விகள், சந்தேகங்களுக்கு வசனத்திலிருந்து தீர்வு காண எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.